ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி yippee நூடுல்ஸில் பனியாரம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு yippee நூடுல்ஸ் பேக்கெட் எடுத்திருக்கேன். இதை கையால் நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம க்ரஷ் பண்ண மேகியும் சேர்த்துக்கலாம். நீங்கள் க்ரஷ் பண்ண மறந்தாலும் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் வேலை எடுக்கும். அதனால் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்து வரட்டும். ரொம்ப சிம்பிள். மேகியை எப்பவும் ஒரே மாதிரி சாப்பிட்டா ரொம்ப போர் அடிச்சிரும். அதனால் அதில் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. நான் ஃப்யூச்சர் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி நூடுல்ஸ் யூஸ் பண்ணி கட்லெட் எப்படி பண்ணலாங்கிறதையும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் ஒரு பாதி வெங்காயம், ஒரு சின்ன கேரட், தேவையான அளவு கொத்தமல்லி எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்தா போதும். மேகியில் ஆல்ரெடி சால்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த மேகியில் கொடுக்கக்கூடிய மசாலாவும் சேர்த்துருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கோட்டிங்க்காக 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். அது நல்லா மாவு பதத்துக்கு வரணும். அப்படி வரலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட மைதாவோ கார்ன்ஃப்ளவரோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பனியார கடாய் வச்சுருக்கேன். நல்லா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம ரெடி பண்ண மிக்சரை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு பக்கம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். ஒரு 3 நிமிஷம் போல் வேக வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் திருப்பி வச்சுருக்கேன். இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் வரும். இந்த பக்கமும் ஒரு 3 நிமிஷம் போல் வெந்ததுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணலாம். நூடுல்ஸ் யூஸ் பண்ணி கட்லெட் எப்படி செய்யணுன்ற வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வீடியோட எண்ட் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக நீங்கள் டொமேட்டோ சாஸ் வந்து வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபோ.